செபி நேத்து ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க நோட்டிஃபிகேஷன். எக்ஸ்சேஞ்சஸ் இந்த எஃப்&ஓ டெரிவேட்டிவ்ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்டின்னா, பிஎஸ்சி வெர்சஸ் என்எஸ்சி. இந்த 2 எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியால இருக்கிற பாப்புலர் அண்ட் ஃபெமிலியர் எக்ஸ்சேஞ்சஸ் அதிகமா வால்யூம் ட்ரேட் ஆகுது. கேஷ் மார்க்கெட், ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன் இந்த 3 செக்மெண்ட்லயும். என்எஸ்சிக்கு வந்து பிஎஸ்சி ஒரு பெரிய போட்டியா இருக்க வாய்ப்பில்ல அப்டின்னு தான் அவங்க நெனச்சாங்க. பட் ஆனா செபியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாலிசிஸ் சேஞ்சஸ் இதெல்லாமே இன்னைக்கு பிஎஸ்சி ஒரு கடும் நெருக்கடியை என்எஸ்சிக்கு கொடுத்துட்ருக்கு. வால்யூம் தொடர்ந்து பிஎஸ்சிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, முக்கியமாக எஃப்&ஓ டெரிவேட்டிவில். இந்த பிஎஸ்சியோட வளர்ச்சி அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 2 விஷயம் நம்ம சொல்லலாம். ஒன்று, வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன் தான் இருக்கணும்னு செபி எடுத்துகிட்டு வந்த ரூல். 2வது, பிஎஸ்சி எஃப்&ஓ எக்ஸ்பைரியை செவ்வாய்க்கிழமை சேஞ்ச் பண்ணது. இந்த 2 விஷயம் தான் பிஎஸ்சியோட ஒரு பெரிய வளர்ச்சிக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஆல்ரெடி வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் ஒரு 3-4 கான்ட்ராக்ட்ஸ் இருந்தது. என்எஸ்சிலையும் அதே போல் பிஎஸ்சிலையும் இருந்தது. ரொம்ப ஃபெமிலியர்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன்ஸில் அதிகமான வால்யூம் இருக்கும். அதே போல் பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸு, பேங்க் எக்ஸு அதிகமான வால்யூம் ஆகிற வீக்லி ஆப்ஷன்ஸு. இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, என்எஸ்சியில் வந்து நிஃப்டி வந்து வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி இருந்தது. அதே போல் பிஎஸ்சிக்கு சென்செக்ஸ் இருந்தது. இப்போது பிஎஸ்சி செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரியை மாற்றினதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, வாரத்தோட தொடக்கத்திலேயே பிஎஸ்சியோட எக்ஸ்பைரி வருது. அதுக்கப்புறம் தான் என்எஸ்சியோட எக்ஸ்பைரி. செவ்வாய்க்கிழமை வந்து பிஎஸ்சியோட எக்ஸ்பைரி, வியாழக்கிழமை என்எஸ்சியோட எக்ஸ்பைரி. இதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி வைக்கிறதுனால அதாவது ஒரு சில இயர் என்டையர் அந்த ஃபினான்ஷியல் இயர்னு எடுக்கும்போது ஒரு சில மாதத்தில் 5 எக்ஸ்பைரி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்த 2025-26 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 5 வீக்லி எக்ஸ்பைரி வந்து 5 மாதத்தில் வருது பிஎஸ்சிக்கு. என்எஸ்சிக்கு 4 மாதத்தில் வருது 5 எக்ஸ்பைரி ஒரு வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி. ஸோ அப்போ அதை வச்சு கூட மேபி இதை கால்குலேட் பண்ணியிருக்கலாம். இது எல்லா வருஷமும் அது நடக்குமோ அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க முடியாது. அது ஒரு மேபி அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகராக இருக்குமா அப்படின்றது தெரில. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீக்லி ஆப்ஷன்றது தான் ஸ்மால் ட்ரேடரும் லார்ஜ் ட்ரேடரும் டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர். செவ்வாய்க்கிழமை பிஎஸ்சியில் சென்செக்ஸ் ட்ரேட் பண்ணுறதும், வியாழக்கிழமை நிஃப்டியில் வீக்லி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதும், இந்த 2த்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிஎஸ்சியோட சைடில் வந்து டெரிவேட்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அதிகமாகிறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த கீ ட்ரிகராக நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் வந்து என்னென்னா, என்எஸ்சி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, தொடர்ந்து பிஎஸ்சியோட மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, டெரிவேட்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பிஎஸ்சிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அவங்களோட வளர்ச்சியை விட இவங்க பிஎஸ்சி காம்படிட்டிவ் பண்ணுறது, என்எஸ்சி வந்து எப்படி காம்படிட்டிவ் பண்ணுறதுன்றதுக்கான பிளான் தான் மண்டே எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் ஆனால் செபி அதை அப்ரூவ் பண்ணாமல் போனது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. முதல் விஷயம் என்னென்னா, செபி கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு எக்ஸ்சேஞ்ச் வாரத்தில் ஒன்று செவ்வாய்க்கிழமை இல்லை வியாழக்கிழமை எக்ஸ்பைரி வச்சுக்கலாம். 2வது, நீங்கள் எக்ஸ்பைரியை வந்து மேபி சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா செபியில் அப்ரூவல் வாங்கணும். வீக்லி எந்த டேவை நீங்கள் மண்டே டு ஃப்ரைடேயில் முன்னாடி இருந்தது, பட் இப்போ வந்து செவ்வாய் வியாழன், இதில் எந்த டேவை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் மந்த்லி எக்ஸ்பைரியும் கூட. ஸ்டாக், இண்டெக்ஸ், அதர் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ என்னென்னா, இப்போது பிஎஸ்சி வந்து செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால என்எஸ்சி என்ன பண்ண போகுது? ஒன்று, என்எஸ்சி இப்போ கரண்ட்டில் வியாழக்கிழமை இருக்குது, செவ்வாய்க்கிழமை மாற்றலாம். இல்லைனா வியாழக்கிழமையை கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே போல் பிஎஸ்சி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க செவ்வாய்க்கிழமைன்றதுனால, அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே கிடையாது. ஆனால் இப்போது என்னென்னா, என்எஸ்சி ஒன்று செவ்வாய்க்கிழமை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் இப்போ இந்த மார்க்கெட் வட்டாரத்தில் பேசிக்கிற ஒரு விஷயம். ஏன்னா, வியாழக்கிழமையே கண்டினியூ பண்ணணும், இல்லை செவ்வாய்க்கிழமை மாற்றணும் என்எஸ்சி. இது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. வியாழக்கிழமையே கண்டினியூ பண்ணால் தொடர்ந்து பிஎஸ்சியோட வால்யூம் அதிகமாகும், பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிஎஸ்சிக்கு இருக்கிற எக்ஸ்பைரி டே இருக்கிற செவ்வாய்க்கிழமையே என்எஸ்சியும் எக்ஸ்பைரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணும்போது என்எஸ்சிக்கு என்ன பெனிஃபிட்?
பிஎஸ்சி சென்செக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாமா வீக்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரியில், இல்லை நிஃப்டி ஆப்ஷன் வீக்லி எக்ஸ்பைரியில் ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஏன்னா ரெண்டுமே ஒரே டே எக்ஸ்பைரி வரும்பொழுது என்எஸ்சியோட நிஃப்டியில் ஃபோக்கஸ் அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பிஎஸ்சியோட சென்செக்ஸும் வால்யூமும் சரி டெரிவேட்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸும் குறையிறதுக்கும் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்எஸ்சி வாய்ப்பு செவ்வாய்க்கிழமை மாற்றுறது ஃப்யூச்சர் பெனிஃபிஷியலுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இப்போது கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து இம்பேக்ட்டு ரெண்டு எக்ஸ்சேஞ்சும் ஒரே டேயில் எக்ஸ்பைரி போகும்போது வால்யூம் இம்பேக்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் லாங் ரன்னுன்னு போகும்போது அது பிஎஸ்சியோட வால்யூமை என்எஸ்சி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஒரே எக்ஸ்பைரியில் வரும்போது நடக்க சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, வியாழக்கிழமையும் என்எஸ்சி கண்டினியூ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது பிஎஸ்சிக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக கண்டினியூ ஆக தான் சான்சஸ் இருக்குது. என்எஸ்சிக்கு அது ஒரு செட்பேக்காக கண்டினியூ ஆகவும் சான்சஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஐபிஓக்கான செபி கன்சிடரேஷன் இப்போது மேபி இந்த மந்த் எண்டில் ஜூனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வரும்போது மேபி ஐபிஓ மூலிமா ஸ்டாக் மார்க்கெட்டில் என்எஸ்சி என்ட்ரு ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த டைமில் இந்த F1 டெரிவேட்டிவ் மேபி இந்த சேஞ்சஸ் வந்து ஐபிஓ இஷ்யூ ஸ்டார்ட் ஆகும்போது இன்வெஸ்டார்கிட்ட எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு போகுன்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகராக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஏ ட்ரேடர், ஸ்மால் ட்ரேடர், டெரிவேட்டிவ் ட்ரேடர் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இதில் பையராக நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் வீக்லி ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து லாட் சைஸை வந்து 15 lakhs வரைக்கும் கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போவே ஒரு லாட் பை பண்ணுறதுக்கான மார்ஜின் பையருக்கான மார்ஜின் 3 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் ஒரே டேயில் 2 எக்ஸ்சேஞ்சோட எக்ஸ்பைரியும் வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீக்லி 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். செவ்வாய்க்கிழமை நம்ம சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணலாம், வியாழக்கிழமை நிஃப்டியில் ட்ரேட் பண்ணலாம். 2 நாள் தனித்தனி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ அது ரெண்டும் ஒரே நாளில் வந்துச்சு அப்படின்னா ட்ரேடர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு குறையிறதுக்கும் வாய்ப்பு மேபி சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.